2025ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன்கள். இந்த வருடாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வருஷத்தினுடைய ஆரம்ப நாளில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசியில் குரு வக்கரகதியில் இருக்கார், கடகராசியில் செவ்வாய் வக்கரகதியில் இருக்கார் நீச்சஸ்தானத்தில், கன்னி ராசியில் கேது, விருச்சிக ராசியில் புதன், தனுசு ராசியில் சூரியன், மகர ராசியில் சந்திரன், செவ்வாய் சந்திரன் பார்வை, சந்திர மங்கள யோகம். அதே சமயம் குருவின் 9ஆம் பார்வையிலும் சந்திரன் இருக்காரு, கஜகேசரி யோகமும் ஏற்படுகின்றது. கும்பராசியில் சனி சுக்கிரன் சேர்க்கை, மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த வருடத்தில் ஏற்படுகின்ற கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்னைக்கு சனி பயிற்சி நடக்கிறது. ஃபஸ்ட்டு பயிற்சி, இந்த வருஷத்தினுடைய முதல் பயிற்சி அப்படின்னு பார்த்தா சனி பயிற்சி தான். சனி பயிற்சி என்றைக்குன்னா மார்ச் 29ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மே 14ஆம் தேதி அன்னைக்கு ராத்திரி 8 மணி வாக்கில் குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இரண்டாவது நடக்கக்கூடிய இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சி. மூன்றாவதாக ராகு கேது பயிற்சி இந்த வருஷத்தில் மே மாதம் 19ஆம் தேதி விடியற்கால 2:52 ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள். இந்த பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ராகு கேதுக்கு நடுவில், அதாவது ராகு முன்பக்கமாகவும் கேது பின்பக்கமாகவும் இருந்து கொண்டு பிராக்கெட் போட்ட மாதிரி எல்லா கிரகங்களும் நவ கிரகங்களும் ராகு கேதுக்குள்ளே அடங்கி போகிறாங்க. அதனால் மே மாதம் 19ஆம் தேதிக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் பக்கத்தில் எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருக்கிறதுனால கால சர்ப்ப யோகம் ஏற்படுகின்றது. அதே சமயம் இந்த வருடத்தில் குரு பகவான் 3 ராசிகளுக்கு சஞ்சாரம் பண்ண போகிறாரு. அதாவது முதல் 5 மாதங்கள் மே மாதம் வரைக்கும், மே 14 வரைக்கும் குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்க போகிறாரு. மே மாதம் 14ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி வரை குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. அந்த அக்டோபர் 19ஆம் தேதி 2025 அன்னைக்கு குரு பகவான் அதிசாரமாக தன்னுடைய உச்சஸ்தானமான கடகராசிக்கு பயிற்சியாக போகிறாரு. அந்த இடத்துல டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். வக்கரகதியில் பின்னோக்கி நகர்ந்து மறுபடியும் மிதுன ராசிக்குள்ளே பிரவேசம் ஆகிடுவார் டிசம்பர் 5ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை. இதுதான் இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய முக்கியமான கிரக நிகழ்வுகள். இந்த வருஷத்தில் வரக்கூடிய நிகழ்வுகளை வைத்து தான் உங்களுக்கு பலன்கள் ஏதுவாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வருஷத்தில் மெஜாரிட்டி ஆஃப் ராசிஸ் நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் பல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு சனி காரணமாக இருப்பார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா மீன ராசி. அதாவது மீன ராசிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் மேஷ லக்னம் தான் முதல் ஆரம்ப கட்டம்னா 360 டிகிரிஸ் முடிகிற இடம் மீன ராசி. இந்த மீன ராசி சனி பகவான் வரும்பொழுது, இந்த சனி பகவான் கடந்த கிட்டத்தட்ட 30 வருஷத்தில் மனிதர்கள் செய்த பாவ புண்ணிய கணக்கிற்கு எல்லாமே அக்கௌண்ட் செட்டில்மெண்ட் நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த சனி பயிற்சியில். இதனால் இந்த 2025 பல மாற்றங்கள் இருக்கும். அதுவும் குறிப்பாக மார்ச் மாதம் 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த மீன ராசியில் 5 கிரக சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் மட்டும்தான் செவ்வாயும் குருவும் தான் தள்ளி விலகி இருப்பார். மற்ற எல்லா கிரகங்களும் கேது கன்னி ராசியில் இருந்து கொண்டு மற்ற கிரகங்கள், அதாவது சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, சந்திரன் ஆகிய கிரகங்கள் அந்த மீனராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாங்க. இதனால் உலக அளவில் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாற்றங்கள் முடிந்ததுக்கப்புறம் நிறையா நாடுகள், சில நாடுகள் ஒன்றோடொன்று இணைவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்திய அளவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இந்திய அளவில் பெரிய வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஆனால் எல்லோரும் தங்களுடைய உடைமைகளின் மீது கவனமாக இருக்கணும். கொஞ்சம் நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பதட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீர்நிலைகள் மற்றும் விவசாயம் சார்ந்த இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய மாற்றங்களை செய்வதற்கு அரசாங்க முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் வாருங்கள். கும்பராசி. அன்பிற்குரிய கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் கொஞ்சம் சிக்கலான ஆண்டுங்க.
உங்களுக்கு நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், நீங்கள் திட்டலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நீங்கள் என்னோட கடமை சொல்ல வேண்டியது, கேட்குறதும் கேட்காததும் உங்கள் இஷ்டம். ஏன் அப்படின்னு கேட்டால், 2ஆம் இடத்திற்கு சனி பயிற்சி ஆகிறார். 2ஆம் இடத்துக்கு ஸ்தான பலம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய பார்வை பலத்தின் காரணமாக 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுக்கு கௌரவ இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வார்த்தைகளினால் அவமானங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சொன்ன சொல் காப்பாற்ற முடியாத ஒரு தடுமாற்றம் ஏற்படும். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், உங்களுக்கு வேலை இல்லாமல் இல்லை, பணப்புழக்கு இல்லாமல் இல்லை, உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு. நீங்கள் ஹாஸ்பிட்டல் படுக்கிறதுக்கோ இல்லை வீட்டிலேயே படுக்கிறதுக்கோ ஒரு செவத்துக்குள்ளே 4 செவத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஆனால் குரு பகவான் ஓரளவுக்கு லாபத்தை ஏற்படுத்தினாலும் என்னென்னா, அவருடைய பார்வை பலம் மே மாதத்துலேருந்து அக்டோபருக்குள்ளார உங்களுக்கு ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. ஏன்னா அவர் உங்கள் 5ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. அதனால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகின்ற காரணத்தினால பூர்வ புண்ணிய ஸ்தானத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால ஆரோக்கியத்தில் அப்போ பாதிப்பு இருக்காது. ஒன்றா பிஃபோர் மே ஆர் ஆஃப்டர் அக்டோபர் உங்களுக்கு ஆரோக்கிய கேடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். வேற ஒருத்தரை வச்சு, அதாவது உங்களுடைய பார்ட்னர்ஸ் அல்லது உங்களுடைய சக பணியாளர்கள் மூலமாக உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய பார்ட்னர்ஸ்னால உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் அமைகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் படிக்கின்ற குழந்தைகள் தடுமாற்றத்தை சந்திப்பார்கள். குடும்பத்தில் பிரச்சனை, உங்களால் படித்ததை சொல்ல முடியாது, நீங்கள் எழுதவும் முடியாது. உங்களுக்கு அறிவு இருக்கும், ஆனால் அதை யூஸ் பண்ணக்கூடிய டைம் இப்போ இல்லை. அதனால தான் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். ஆரோக்கியமும் சற்று சொல்லிக்கிற மாதிரி இல்லை. குறிப்பாக அந்த மார்ச் ஏப்ரல் மேலே 10th 12th போர்டு எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் சற்று ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஆண்டு இது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல மார்க் வாங்கினாலுமே உங்களுக்கு எதிர்பார்த்த சீட் கிடைக்கிறது தாமதப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த குழந்தைகளும் குறிப்பாக இந்த மாதிரி எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகள்லாம் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அந்த மாதிரி எடுத்துடாதீங்க. ஏன்னா வாழ்க்கையில் இது மட்டுமே இது கிடையாது. அதாவது தோல்விங்கிறது ஒரு இட் இஸ் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன், முதல் படிக்கட்டு. தோல்வியே முதல் படிக்கட்டாக இருக்கட்டும் அப்படின்னு பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க. அதுக்காக எல்லா படிக்கட்டுலையுமே தோல்வி அடைய மாட்டீங்க. முதல் படிக்கட்டு தோல்வி, அடுத்த படிக்கட்டு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய படிக்கட்டாக இருக்கும். ஸோ வாழ்க்கையில் படிப்பு மட்டுங்கிறது முக்கியம் இல்லை, படிப்பும் ஒரு அங்கம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை பிளான் பண்ணிக்கிறது நல்லது. இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகள் ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை அடைவார்கள். ஓரளவுக்கு சுமூகமாக பணம் சம்பாதிக்கலாம். அதே சமயம் தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற வாய்ப்பும் ஏற்படும். தனலாபம், பதவி போன்ற விஷயங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மூத்த சகோதரர்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சில சமயம் தடுமாற்றம் ஏற்படும். ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த மூத்த சகோதரர்களின் வளர்ச்சி உங்களுக்கு பெருமிதத்தை கொடுக்குமே தவிர அதனால் லாபத்தை ஏற்படுத்தாது. உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. ஸோ கொஞ்சம் அவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு உடம்பினால் உழைப்பை தாருங்கள். உடம்பினால் உழைப்புன்னா அடுத்தவங்களுக்கு உடல் உழைப்பை தாருங்கள். எனக்கு அதுலேருந்து எனக்கு இது இப்போ நான் 1 hour ஒர்க் பண்ணேன், எனக்கு ஒரு 10,000 ரூபா கொடுன்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. நீங்கள் எஃபர்ட்லெஸ் மணி மேக்கிங் இஸ் நாட் யுவர் கப் ஆஃப் டீ. நீங்கள் கஷ்டப்பட்டால் தான். நீங்கள் 100 மணி நேரம் ஒர்க் பண்ணிங்கன்னா 40 மணி நேரத்துக்கு உண்டான சம்பளம் தான் வரும். நீங்கள் ஒரு வாரம், இப்போ லெட்டஸ் அஸ்யூம் ஒரு வாரத்துக்கு 48 மணி நேரம் ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் 60 மணி நேரம் ஒர்க் பண்ணாலும் அதுலேயே குற்றம் சொல்லி இது சரியில்லை அது சரியில்லைன்ட்டு 30 மணி நேரத்துக்கு பாதியாக குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள், பணத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. நீங்கள் கேட்கலாம், பணம் இல்லாமல் என்ன சார் பண்ணுறதுன்னு. நீங்கள் அதை மகாலட்சுமியை பொறுத்த வரைக்கும் அவள் பின்னாடி ஓடினா உங்களுக்கு பணம் வராது. நீங்கள் விட்டு விலகி போங்க, உங்களை தேடி வருவான். அதனால் இந்த வருஷம் மகாலட்சுமிக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உழைப்புக்கும் உயிரினங்களுக்கும் முக்கியத்துவம், அதாவது மனிதாபிமானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால் தாவரங்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு தண்ணீர் ஊற்றி காப்பாற்றுங்கள். உயிரற்ற பிராணிகளுக்கும் உயிருள்ள பிராணிகளுக்கும், உயிரற்ற பிராணிகள்னா செடி கொடிகள் எல்லாமே, அதே மாதிரி ஏதாவது ஒரு நாயோ இல்லை சேவலோ ஏதோ ஒன்று இறந்து போயிடுச்சுன்னா அதுக்குண்டான ஈம மரியாதைகளை செய்வது முயற்சி எடுங்க. அதே சமயம் பசுமாடுகளுக்கு செவ்வாழைப்பழம் கொடுத்து வாருங்கள். செவ்வாழைப்பழம் கொடுக்க 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 உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய பாவகர்மாக்கள் உங்களை கஷ்டங்களிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து நன்மைகளை ஏற்படுத்தும். உடல் சோர்வினால் வரக்கூடிய லாபம்தான் உங்களுக்கு லாபம். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 2025 உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு பலன்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆசை உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள
எண்களில் தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.